லோக்சபா தேர்தலுக்கு முந்தைய கடைசி பார்லிமென்ட் கூட்டத்தொடரை முன்னிட்டு அனைத்து கட்சி ஆலோசனைக் கூட்டம் மத்திய அமைச்சர் கமல்நாத் தலைமையில் நடந்தது. ஏப்ரல், மே மாதங்களில் லோக்சபா தேர்தல் நடக்கிறது. அதனால் இந்த ஆண்டு பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு பதிலாக சிறப்பு குளிர்கால கூட்டத்தொடர் பிப்ரவரி 5ஆம் தேதி புதன்கிழமையன்று துவங்குகிறது. நாட்டின் செலவினத்துக்கு பார்லிமென்டின் ஒப்புதலை பெறுவதற்காக கூட்டப்பட்டுள்ள இத்தொடரை சுமூகமாக நடத்திச் செல்லும் வகையில் அனைத்துக் கட்சி பிரதிநிதிகளின் கூட்டத்தை பார்லிமென்ட் விவகாரத்துறை அமைச்சர் கமல்நாத் டெல்லியில் திங்களன்று கூட்டினார். இதில் காங்கிரஸ் சார்பில் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம், பாரதிய ஜனதா சார்பில் அத்வானி, சுஷ்மா ஸ்வராஜ், அருண்ஜேட்லி, ஐக்கிய ஜனதா தளம் தலைவர் சரத் யாதவ் உள்ளிட்ட பல்வேறு கட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். தெலங்கானா மகளிர் இடஒதுக்கீடு, ஊழல் ஒழிப்பு மசோதா உள்ளிட்ட 39 மசோதாக்களை கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக கமல்நாத் கூறினார். அதற்கு சுஷ்மா, ராகுலின் செயல் திட்டத்தையும் காங்கிரசின் தேர்தல் பிரச்சார வியூகத்தையும் பிரதிபலிக்கும் வகையில் மசோதாக்கள் உள்ளதாக குற்றம் சாட்டினார். தெலங்கானா பிரச்சினையால் சபைகள் சுமூகமாக நடக்குமா என்றும் கூட்டத்தின் போது சுஷ்மா சந்தேகம் கிளப்பினார். सर्वदलीय बैठक बुलाई थी आगामी सत्र के संदर्भ में। उन्होंने एक बहुत लंबी चौड़ी सूची बिल्स की हमारे सामने प्रस्तुत की जो सरकार लाना चाहती है और पास करवाना चाहती है। हमने बीजेपी की ओर से उनसे कहा कि जितने बिल हैं हमें इनमें से पास करने में किसी पर भी आपत्ति नहीं है, लेकिन प्रश्न ये है कि क्या सत्र चलेगा, क्योंकि पिछले 2 सत्र तेलंगाना विरोध की भेंट चढ़ गए। We have just had an all-party meeting, and in this I have appealed to all political parties to rise above politics and to pass the remaining 6 bills which deal with corruption. These are very important because the Lokpal bill has been passed. It's important that the other 6 bills also be passed to strengthen the Lokpal bill. நாட்டின் செலவீனத்துக்கான தீர்மானத்துக்கு ஒப்புதல் பெற்றதும் கூட்டத்தொடரை முடித்துக் கொள்ள வேண்டுமென திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி சுதீப் பந்தியோபாத்யாய் வலியுறுத்தினார். அவரது கருத்தை ஐக்கிய ஜனதா தள தலைவர் சரத் யாதவ், சமாஜ்வாடி கட்சி பொதுச் செயலாளர் ராம்கோபால் யாதவ், பகுஜன் சமாஜ் கட்சியின் சதீஷ் சந்திரா மிஸ்ரா உள்ளிட்ட பல கட்சிகளின் பிரதிநிதிகள் ஆமோதித்தனர். தெலங்கானா பிரச்சினையை கிளப்பி சீமாந்திரா எம்பிக்கள் சபையை முடக்கும் அபாயம் இருக்கும் நிலையில் கூட்டத்தொடரை சுருக்கமாக முடித்துக் கொள்ள வேண்டுமென பல்வேறு கட்சிகளும் வலியுறுத்துவதால் ராகுல் திட்டப்படி நிலுவையில் உள்ள 6 ஊழல் ஒழிப்பு மசோதாக்கள் மற்றும் மகளிர் மசோதா நிறைவேறுவது கேள்விக்குறியாகியுள்ளது.